வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தீபாவளிக்கு செம்மையாக எங்கள் பாப்பாவுக்கு தைக்க போகிறேங்க. வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வந்து சாரீ கிடச்சிச்சின்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது சாரியோட ரேட்டு வந்து 1100 நினைக்கிறேன். இப்போ ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். இது முந்திக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நான். அதாவது 2 மீட்டர் ஒட்டி எடுத்திருக்கேன். ப்ளவுஸு தனியாக மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க. மூணு மீட்ரு வந்து ஸ்கர்ட்டுக்கு, 2 மீட்ரு வந்து சாலுக்கு எடுத்திருக்கேன். நடுவில் வந்து லாஸ்ட்டில் ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க ஒரு 1/2 மீட்ரு, அதை வந்து நான் டிசைனுக்காக எடுத்திருக்கேன். பார்ட்ரு வந்து 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க, நல்ல பக்கம் கெட்ட பக்கம் 2 சைடும் பார்ட்ரு இது பத்திரமா வச்சுக்கோங்க, இது தேவைப்படும். ப்ளவுஸ் வந்து பேக் சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3.5 இன்ச்சு, நெக்கோட அகலம் 3.5 இன்ச்சு, உயரமும் 3.5 இன்ச்சு. இது ஒல்லியான பொண்ணு தான், அதனால் கம்மியாக தான் வச்சுருக்கேன். கீழே வந்து 5 இன்ச் வச்சுருக்கேன். நடுவில் வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் பட்டன் வரும். முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் நம்ம பார்டர் வச்சு பண்ண போகிறோம். இது சுடிதார் மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம், ஆஃப் சரியாகவும் போட்டுக்கலாம், சாரீ மாதிரியும் கட்டிக்கலாம். அந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம பண்ண போகிறோம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இது முன்னாடி கழுத்துக்கு அப்படியே நெக்கு வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். அதே அளவு தான். இதுக்கு வந்து 4.5 இன்ச் வச்சுருக்கேன். வச்சுட்டு ரவுண்டாக கொண்டு வந்து கீழே வளைச்சி விட்ருக்கேன். இப்போ இது 1 இன்ச் அகலம் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பார்டரில் வச்சு தைச்சிடலாம். இது அயர்ன் பண்ணலாம். ரெண்டாவது வந்து சில நேரம் வந்து நமக்கு அப்படியே சுருங்கிடும் பார்டரு, கொஞ்சம் பயம்தான். அதனால் வந்து நான் அப்படியே வச்சு தைக்கிறேன். மேலே 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அளவும் மாறாமல் இருக்கும். இது கட் பண்ணிவிட்டு உள்ளே தையலுக்கு மட்டும் கொஞ்சம் 1/4 இன்ச்சில் பாதி அளவு விட்டுட்டு அப்படியே சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து உள்முந்தியில் எடுத்ததுங்க. அதனால தான் நமக்கு சாலுக்கு வந்து 2.25 விடலை. நான் 2 மீட்ரு தான் விட்டுருக்கேன். இப்போ இது சுற்றிலும் பைப்பிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவே ப்ளைனாக 1/2 மீட்ரு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அதை ஸ்கர்ட்டுக்கு நம்ம வைக்க முடியாது, ப்ளவுஸுக்கு வந்து தனியாக மெரூன் கலரு, அதனால் டிசைனுக்காக எடுத்துட்டேன். இதுவுமே சரியாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக பைப்பிங்க்கு கைக்கு பஃப் வச்சு இதுவுமே கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி சுற்றிலும் பைப்பிங் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரே மடக்கு தான், சிங்கிளாக மடக்கிக்கலாம். நூல் அறுந்துடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியே ஒரே மடக்கு தான் மடக்கி சரி. ஏன்னா வந்து சில பேர் வந்து சாரீ கட்ட மாட்டேன்னுவாங்க. நம்ம ஆசைப்படுவோம், பிள்ளைங்க வந்து சாரீ கட்ட மாட்டேன்னுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சாரீ மாடல் கூட வச்சு கட்டி ஃபோட்டோ கிட்ட இந்த மாதிரி எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். சுற்றிலும் இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம். சன்னமாக கொடுங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சென்டர் அடையாளப்படுத்திட்டு அப்படியே நம்ம வச்சு தைச்சிடலாம். ப்ளவுஸ் கிளாத் மட்டும் நான் கட் பண்ணலைங்க, லைனிங் கட் பண்ணது தான் நம்ம வச்சு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணோம். ப்ளவுஸு கிளாத்து கட் பண்ணலை.
2 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு மேல் பக்கத்தில் திருப்பிக்கலாம். இப்போ லைனிங் பக்கம் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. மேல் வாக்கில் திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுடலாம். வெளியில் லைனிங் கிளாத் தெரியாமல் கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. இப்போ வந்து நம்ம பைப்பிங் அமுக்கு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபினிஷிங் வந்து நீட்டாக சூப்பராக வந்துடுது. இப்போ வந்து நம்ம கேன்வாஸில் பேக் சைடு வச்சு லைனிங் வச்சுருக்கேன், அப்படியே வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம கேன்வாஸில் வெட்டிட்டு ப்ளவுஸில் கட் பண்ணி சில பேருக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்துட்டு பிகினர்ஸ்க்கு வந்து, ஏன்னா துணியில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பழகிடுவோம். கேன்வாஸில் கொஞ்சம் வந்து நம்ம அளவு பண்ணி கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம துணியில் கட் பண்ணிவிட்டு கேன்வாஸில் வச்சு வரைஞ்சிட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பார்டரில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இங்கிட்டும் உங்களுக்கு அயன் பண்ண ஈஸியாக இருக்கும்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் தையல் போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம் 2 பக்கமும். படியில் வந்து அதே க்ரே கலர் கொடுத்து சாரியோட கலர் கொடுத்து பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்து அந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக இப்போ இதுக்கு வந்து நம்ம சிங்கிளாக தான் மடக்கி விட போகிறோம். இதெல்லாம் வந்து பார்டர் பக்கம்னால கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாது. நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இன்னொன்றுக்கும் வந்து இதே மாதிரி இன்னொன்றுக்கும் ரெடி பண்ணிவிட்டேன். இது முடிச்சுட்டு 2ஐயும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கழுத்தில் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிடுங்க. திருப்பி அப்படியே ஓரத்துலேயே தையல் போட்டு வந்துடலாம். நல்லா ஊசி வச்சு ஷார்ப்பாக எடுத்து விட்ருங்க. இப்போ அப்படியே அந்த பைப்பிங் மேலேயே பள்ளத்துலேயே அப்படியே வச்சு தையல் போட்டுடலாம். இப்போ பேக் சைடு வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம் கீழே பட்டிக்கு. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 2ஐயுமே வச்சு பாருங்கள். கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியும் வர மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கீழே வந்து கட் பண்ணி விட்டு கூட நீங்கள் மடித்து தைச்சிடலாம். இல்லைன்னா வந்துட்டு நம்ம பட்டன் பீஸ் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியும் வந்துச்சுன்னா அது சிரமமாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இங்கே கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துடலாம்.
ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே பைப்பிங் கொடுத்துருங்க. இது நல்லா மடித்து தைச்சிடலாம் பிசுறு தெரியாமல். பாருங்கள் நீட்டாக வந்துடுச்சு நமக்கு 2 பக்கமும் பைப்பிங். இப்போ கைக்கு எடுத்துடலாம். கைக்கு வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன் உயரம். அகலம் வந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பஃப் கைக்கு தான் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வச்சு பாருங்கள். இப்போ சரியாக இருக்குது. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து கீழேருந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மேலே வந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி தைச்சிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பைப்பிங் பண்ணிக்கலாம். கீழே ஒரு தையல் மேலே ஒரு தையல் போட்டிருக்கேன். இதை அப்படியே வெளிப்பக்கமாக நம்ம திருப்பிடலாம். இந்த மாதிரி வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு நல்லா கையிலே தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டிங்கனாவே உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ வந்து அந்த எட்ஜ்லேயே தையல் போட்டுடலாம் 2க்கும், மேலேயும் கீழேயும். இப்போ வந்து நம்ம பார்ட்ரு கட் பண்ணி வச்சது இருக்குது. அதை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். பார்ட்ரு வந்து இருக்கிற நம்ம கீழே இருக்க பார்ட்ரு அளவு அப்படியே வச்சிடலாம். சின்ன பார்ட்ரு வரும் இல்லையா, அதை அப்படியே ஃபுல்லாக வச்சிட்றேன். இப்போ வந்து கீழே வந்து பைப்பிங் கொடுத்துடலாம், கீழேயும் மேலேயும். இப்போ உருட்டி தைச்சிருங்க. தைச்சதுக்கப்புறம் மேலே இருக்க ரவுண்டுக்கு நம்ம வந்து பைப்பிங் பண்ணிக்கோங்க. இல்லை லேஸ் பிடிக்கும்னா லேஸ் கூட வச்சுக்கலாம். இதுக்கு உருட்டி தான் தைக்கணும். இப்போ வந்து நான் 7 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். 20 இன்ச்சுக்கு அகலம் எடுத்திருக்கேன். உயரம் வந்து 7 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க.
இப்போ அப்படியே வந்து அந்த ஃப்ளிப்ஸை இழுத்து விட்டுட்டு தையல் போடுங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்கர்ட்டு, ப்ளவுஸு, பெல்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா 1000ஆவது வாங்கலாங்க. 1000ரூபா இப்போ ஒரு நாள் ஆயிரும் முடிக்கிறதுக்கு. ஆனால் 1000ரூபா வாங்கலாம். இப்போ உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம அந்த ரவுண்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. லைட்டாக அந்த இது வந்து நமக்கு மேலே வந்து தையல் போடலை, நான் கீழே மட்டும் தான் போட்டேன். இப்போ லைட்டாக அந்த பஃபு வந்து தூக்கி வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ண அந்த ரவுண்டு சரியாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ உள்பக்கம் வந்து நான் சுற்றிலும் ஒரு தையல் போட்டு ஹெம்மிங் பண்ணிட்டேன். சும்மா லைட்டாக அப்படியே மடித்து விட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அது பிசுடாக வரும், அதனால் வந்து ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். செமையாக இருக்குது. இப்போ 2 கையும் நம்ம முடிச்சு வச்சுங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம ப்ளவுஸில் வச்சு எப்பயும் போல் தைச்சிடலாம். நான் நேர் தையலுக்கு தான் போடுறேன். இப்போ பேக் சைடு வந்து அதாவது ஷோல்டர் ஜாயின் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம முன்னாடி பின்னாடி 2க்கும் சேர்த்து பைப்பிங் பண்ணியாச்சு. இப்போ இது கை வச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம் நாட்டுக்காக. இப்போ வெளியில் எடுத்துருங்க. நல்லா முறுக்கி நம்ம வந்து டைட்டாக முறுக்கி தைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சன்னமாக வரும். அப்படியே கையை மேல்வாக்கில் திருப்பி தூக்கி அப்படியே நம்ம முறுக்கிக்கலாம். நான் கொஞ்சம் அவசரமாக தாங்க தைச்சேன், அதனால் இந்த மாதிரி தான் நாட்டு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வேறு மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் இது வந்து நம்ம அவசரமாக தைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் நாட்டு தான் டக்குன்னு நம்ம வேலை முடியும். இதுவுமே அழகாக தான் இருக்கும். பொறுமையாக பண்ண நிறைய நாட்டு டிசைன் இருக்குங்க, அந்த மாதிரி பண்ணலாம். அவ்வளோதான். அந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 முடிஞ்சிச்சு. கையிலே தான் தைச்சி விட்ருக்கேன் நல்லா டைட்டாக. பின்னாடி அப்படியே கட்டிட்டு இது வந்து நான் பேக் சைடு கொக்கி எல்லாம் வச்சாச்சுங்க.
இது மணி வாங்கிட்டு வந்திருக்கேன், கீழே கைக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. கைக்கும் பெல்ட்டுக்கும் மணி வச்சுருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்தது. ஏன்னா வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி போடுறப்ப, ஏன்னா இந்த காலேஜ் போகிறாங்க, இல்லை கொஞ்சம் ஏஜ் அட்டன் பண்ணி ஆகி உடனே ஆஃப் சாரி அந்த மாதிரி கட்டுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் தைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு போடுவாங்க. அப்படியே பொறுமையாக வச்சு தைச்சிட்டு வாங்க. அந்த நூலை உருவிட்டு நம்ம அந்த இது இருக்குது பார்த்திங்களா, லேஸு, அதை வச்சு ஒரு சுற்றிட்டு மறுபடியும் நீங்கள் மடக்கி விடுங்க. நான் 1 மீட்ரு வாங்கினேன் பெல்ட்டுக்கும் கைக்கும். இப்போ இதை கட் பண்ணி விட்டுறலாம். அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டு கைக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டு பாவாடை தைச்சிடலாம். மேலே இருக்க பார்டரை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் தான் நம்ம பெல்ட்டு தைக்க போகிறோம். அதாவது அடையாளப்படுத்திக்கோங்க, சுற்றளவு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து நான் 16 இன்ச்சு வச்சுருக்கேன் ஒரு பக்கத்துக்கு சுற்றளவு. மொத்தம் வந்து 32. ரொம்ப ஒல்லியாக இருப்பா. அதாவது இது வந்து ரொம்ப கீழே வரைக்கும், நம்ம இடுப்புக்கு கீழே வராது பாவாடை, கொஞ்சம் மேலே ஏற்றி ப்ளவுஸ் ஒட்டி தான் வரும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நமக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இல்லையா, இடுப்பு தெரியாமல் நீட்டாக இருக்கும். ஆஃப் சரிக்கும் சரி, நம்ம வேறு சுடிதார் மாடல் அந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். உள் பக்கமாக லைனிங் கொடுத்துடலாம். சன்க்ரேப் எடுத்திருக்கேன் 2 மீட்ரு. ஏன்னா இந்த மாதிரி லைனிங் கொடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா குண்டாக தெரியும், புஷ்ஷுன்னு இருக்கும் பாவாடை பார்க்குறதுக்கு. தேவைன்னா டக்கு பிடிங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. இப்போ கேன்வாஸ் எடுத்து 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன் பெல்ட்டுக்கு. உங்களுக்கு சுற்றளவு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நான் 32 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன்வாஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டியாக ஒரு கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பார்டரே தான் வைக்கிறேன், மேலேயும் கீழேயும். அப்படியே பார்டரை வச்சுட்டு கொஞ்சம் மடித்து தைக்க ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே எச்சிலே தையல் போட்டுவாங்க, கரையை ஒட்டி. ஒரு சைடு வந்து அப்படியே மடித்து தைங்க, கேன்வாஸ் இருக்க பக்கம் அப்படியே மடித்து தைங்க. பெல்ட் வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி தைப்பாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அப்படியே ஏன் இதுக்கு நான் கேன்வாஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் நல்ல சுருக்கமில்ல, நம்ம பெல்ட்டு வந்து கொக்கி போடும்போது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும், அதுக்காக தான். இல்லை நம்ம துணியிலே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுருக்கம் வரத்தான் செய்யும். நல்லா மேலே கீழேயும் நல்லா இந்த ஃப்ளிட்ஸு நீட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிங்க.
இப்போ மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து நான் உள்ளே வந்து நான் ப்ளைனாக இருக்கு இல்லையா, அந்த கிளாத் எடுத்திருக்கேன் கொக்கி மாட்டுறதுக்கு. 2 இன்ச்சு எடுத்துகிட்டு இந்த பக்கமும் மடித்து தைச்சிட்டு அப்படியே கொடுத்துடலாம். இப்போ அப்படியே மடித்து விட்டுடலாம். இப்போ அப்படியே திருப்பி 2 தையல் போடுங்க. ஏன்னா நம்ம டைட்டாக போடுவோம், அதனால் வந்துட்டு 2 தையல் போடுங்க. பாருங்கள் நீட்டாக வந்துடுச்சு. இப்போ சைடு வந்து தைச்சிடலாம். அதாவது நீங்கள் ஸ்கர்ட்டு மட்டும் தைச்சிட்டு அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்துக்கு தையல் போடுங்க. இப்போ டக்கு வேணால் 2 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். ஒருத்தருக்கும் ஒரு அளவு இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப குட்டையாக இருந்துச்சுன்னா நம்ம டக்கு பிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் மேலே பார்டரை மட்டும் கட் பண்ணேன். இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன். நம்ம மேலே பெல்ட்டு நம்ம சாரீ கட்டிட்டு நம்ம மேலே பெல்ட்டு போடுவோம் இல்லையா, அதுக்கு 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பத்தாமல் ஜாயின் பண்ணியிருக்கேன், மாதிரி தான். இப்போ கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு அப்படியே தையல் போடுங்க. அப்படியே மடிச்சு விட்டே தான் தையல் போடுறேன். இந்த பக்கமும் மடித்து விட்டுட்டு அப்படியே கேன்வாஸில் இன்னொரு தையல் போட்டு அப்படியே அதை மடக்கி தைச்சிடலாம். இதை மடக்கி அந்த கரையை அப்படியே ஒரு மடித்து அப்படியே தைச்சிடலாம். இது ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை முடியும். இது பெல்ட் வந்து சுற்றியும் வரும், பாதியோடு நிற்காமல் கயிறு கட்டாமல். இது வந்து நம்ம கொக்கி வச்சுக்கலாம், கொக்கி வச்சு போடுற மாதிரி தான் இது. இதுக்கும் நம்ம 2 கொக்கி இல்லைன்னா சிங்கிளாக ஒரு கொக்கி வச்சிங்கன்னா கூட போதும். அவ்வளோதாங்க, நீட்டாக முடிஞ்சு. இதுக்கு கொக்கி வைக்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு மாதிரியே ரெடி பண்ணிடலாம். சும்மா ஒரே ஒரு கொக்கி தான் வைக்க போகிறேன். சின்னதாக நடுவில் வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ முடிஞ்சு. இதுக்கு நம்ம மணி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ இதுக்கு வச்சிடலாம். சென்டர் அடையாளப்படுத்திட்டு வச்சுருங்க. நம்ம கைக்கு பண்ண மாதிரியே தான். இது அடியில் கொடுத்து என்னால் பண்ண முடியல, கொஞ்சம் வலிக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. அதனால் மேலே கொடுத்து அப்படியே தைச்சி ட்ரை பண்ணுறேன். முடிச்சுட்டு கடைசியாக ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கீழே வந்து தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தது.
அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. செமையாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக வந்து இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். 1000ரூவான்றது வந்து கம்மி தான். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் சொந்த பந்தம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் 1000ரூபா வாங்கலாங்க தாராளம். ஏன்னா ப்ளவுஸுக்கே நம்ம வந்து ஒரு 700ரூபா 800ரூபா அந்த மாதிரி வந்துடும். அதை தாண்டி நம்ம பெல்ட்டு ஸ்கர்ட்டு இதெல்லாம் தைக்கணும் இல்லையா, அதனால் சேர்த்து தான் வாங்க முடியும். இப்போ இது வந்து நான் கீழே நாட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள். இப்போ சுடிதார் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். சால் ஒன் சைட் போட்டு சுடிதார் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு தடவை போட்டுட்டு அயர்ன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டா, நான் வீடியோ எடுக்கலை பாருங்கள். இப்போ பேக் சைடு இது எவ்வளோ ஒல்லியாக இருக்கா பாருங்கள். அதான் விரிச்சு குடி. இப்போ சாரீ மாதிரி கட்டியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி சாரீ மாதிரி கட்டியிருக்கேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். கையுமே அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்கள் பொண்ணுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திண்டுக்கல் டெய்லரோட ஜாயிண்ட் சேனல் தான் இது. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அது ஒரு தடவை வந்து சேனலவே திருடிட்டாங்க. அதுக்காக வந்து இன்னொரு சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.